இன்றைக்கு 13ஆம் தேதி மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6 உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் வளாகத்தில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரார்கள். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் இரண்டாவது இத்தனை நாள் நாம் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டுள்ளோம். இன்னைக்கு தனியாராக மாற்றும் பொழுது எங்களுடைய பணி பாதுகாப்பும் அதேபோல் இதற்கு முன்னர் நாம் வாங்கி கொண்டிருந்த ஊதிய பாதுகாப்பும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையாக முதல்வர் முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சார்பாக அந்த அமைப்புடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. மாண்புமிகு துறையின் அமைச்சர் கே நேரு அவர்களும் மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான கே சேகர்பாபு அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பெண்ணூர் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் உடனிருந்து அவர்களின் தரப்பிலிருந்து 5 பிரதிநிதிகளும் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் உட்பட்டு நம்முடைய வளாகத்திலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய கோரிக்கை ஒவ்வொரு விதத்தில் இருந்தது. முக்கியமான கோரிக்கைகள் அவருடைய பணி பாதுகாப்பும் அவர்கள் வாங்கி கொண்டிருந்த ஊக்கத்தொகை சேலரி பாதுகாப்பு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் தரப்பிலும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். நம்முடைய மாநகராட்சி தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். இன்றைக்கு பில் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மாநகராட்சி போராட்டம் நடக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்றத அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும்போது நீதிமன்றத்தில் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிகளில் போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்குது. அது போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பகுதிகளில் அவங்க போராட்டத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் ரிப்பன் வளாகம் அப்படின்றது போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அப்படின்ற வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கிருந்து அவர்கள் கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய நீதிமன்றத்தில் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்கள் வரக்கூடிய நாட்களில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து 31ஆம் தேதி வரை கால அவகாசம் எடுத்திருக்கிறார்கள். 31ஆம் தேதிக்குள் அவர்கள் மீண்டும் பணியில் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்றுமே சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்றதை தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகும் மாண்புமிகு துறையின் அமைச்சரான கே நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சரான கே சேகர்பாபு அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும்